இந்த ஆடி 18ன்னு சொல்லக்கூடிய ஆடி பெருக்கன்னைக்கு நம்ம வாங்கக்கூடாத 2 பொருட்கள் என்ன, செய்யக்கூடாத 2 செயல்கள் என்ன, அன்று கட்டாயம் சமைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். ஆடி மாசம்னாவே தெய்வ கடாட்சம் நிறைஞ்ச மாசம், அம்மனுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆடி மாசத்துல அம்மனோட சக்தி அதிகரித்து காணப்படும். அதனால இந்த மாசத்துல அம்பிகை வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னா நினைச்ச காரியெல்லாம் நடக்கும். அதே போல ஆடி மாசத்துல அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா வீட்டுல செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மனோட அருள் இந்த ஆடி மாசம் முழுவதும் கிடைச்சாலும் மிக குறிப்பிட்ட நாளாக ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி பூரம் இப்படின்னு சொன்னாலும் ஆடி பெருக்கு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரத நாளாக தமிழ் மக்களுக்கு இருக்கு. ஆடி பெருக்கு அன்னைக்கு காவேரியில பார்த்தோம்னா அப்படியே காவேரியாரே களை கட்டி இருக்கும். இங்க முக்கியமானது ஒண்ண நம்ம கவனிக்கணும். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எந்த காரியத்தை நம்ம துவங்கினாலும் அது அப்படியே பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி 18 என்னைக்கு வருதுன்னா 3/8/2024 ஆகஸ்ட் மாசம் சனிக்கிழமையில வருது. சனிக்கிழமையில வந்தாலும் நம்ம கயிறு மாத்தலாம். ஏற்கனவே என்னுடைய பதிவுல சொல்லியிருக்கேன். ஆனா நல்ல நேரம் பார்க்கணும். எந்த நேரத்துல வேணாலும் கயிறு மாத்துவதோ இல்ல பூஜை செய்வதோ செய்யக்கூடாது. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா மாலை 4:55 வரையும் சதுர்தசி திதி, அதற்கு பிறகு அமாவாசை. அதனால அமாவாசைக்கு முன்னாடியே அந்த 4:55க்குள்ளேயே நீங்க வழிபாடுகள் எதை செஞ்சாலும், கயிறு மாத்துறீங்க எதுனாலும் அதற்கு முன்பே செஞ்சிருங்க. ஏன்னா அமாவாசையில நீங்க பூஜை வழிபாடுகளை செய்ய வேணாம். அன்று நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மதியம் 1:42 வரையும் புனர்பூசம், அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம். நட்சத்திரத்தை ரெண்டுமே நல்ல நட்சத்திரம் தான். ஆனா திதியை மட்டும் நீங்க கணக்குல வச்சுக்கிட்டு மாலை 4:55க்குள்ள நீங்க எந்த ஒரு இதையும் செஞ்சிருங்க. அதுலயும் யமகண்டம் 1 to 3 அந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு வழிபாடுகளையும் கயிறு மாத்துறது இதை செய்யாதீங்க. ராகு காலம் அப்படிங்கிறதும் 9 to 10 இந்த நேரத்திலையும் பூஜை வழிபாடுகள் இதை செய்யாதீங்க, கயிறு மாத்தாதீங்க. இந்த ஆடி பெருக்கன்னைக்கு எந்தெந்த மங்கள பொருட்களை நம்ம வாங்கினா அது பல மடங்காக பெருகும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு பதிவாக நான் போட்டிருக்கேன். ஆடி பெருக்கன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகள்லாம் விதையை விதைக்கிறதுக்கு காரணமே அது நல்லா விவசாயம் பெருகும் அப்படிங்கிறதுனாலதான். இது மாதிரி மங்கள பொருட்களை நம்ம வாங்கி வச்சாலும் நம்ம வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும் அப்படிங்கிறதுனாலதான். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை துவங்கலாம். ஆனா திருமணத்தை செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்க எந்த நெய்வேத்தியம் சாமிக்கு வச்சாலும் சரி, அதுல இது ஒன்னும் மறக்காம சேர்த்துருங்க. அது என்ன அப்படின்னா வேப்பிலை. ஒரு இனுக்காவது வேப்பிலைய எல்லா பிரசாதத்திலையும் நெய்வேத்தியத்திலையும் துளி சேர்த்துருங்க. அன்னைக்கு சக்கரை பொங்கலை நம்ம அம்மனுக்கு படைத்து வழிபட்டோம் அப்படின்னா அம்மனோட அருள் நமக்கு கிடைச்சி 16 வகையான செல்வங்களும் நம்ம வீட்டுல கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில குறைவின்றி செல்வம் பெருகும் அப்படிங்கறது ஐதீகம். ஆடி 18 அன்று இதை செய்து நீங்க சாமியை கும்பிட்டீங்க அப்படின்னாலும், காவேரி தாயை வணங்குனீங்க அப்படின்னாலும், சுமங்கலி பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய பாக்கியமும், கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியமும் கிடைக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா பூஜையில காதோல கருகமணி, காப்பரிசி இதெல்லாம் முக்கியமானது தான். அதோட இந்த நெய்வேத்தியம் மிகவும் முக்கியமானது. இது இல்லாம நிறைய சித்திர அன்னங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது எலுமிச்சை சாதம், புளி சாதம் இது மாதிரியும் நீங்க வைத்து வழிபடலாம். புது மஞ்சக்கயிறு, குங்குமம் இதெல்லாம் பூஜையில முக்கியமான பொருட்கள். ஏன் இதை செய்ய சொல்றேன் அப்படின்னா, தெய்வங்கள் நம்முடைய வீடுகள்ல வாசம் செய்யணும் அப்படின்னா வீட்டுல நல்ல நறுமணம் வாசம் வேண்டும். அதனால இந்த நெய்வேத்தியத்தை நீங்க வைக்கும்போது அதுல துளி பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் கண்டிப்பா சேருங்க. அப்பதான் நல்ல அந்த நெய்வேத்தியம் வாசமாக இருக்கும். இனிப்பு உணவுகளை தான் நம்ம விரத நாள்ல நம்ம சமைத்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் இது மிகவும் முக்கியமான ஒரு பொருளாக சொல்லப்பட்டுள்ளது. அதனால இதை மறக்காம செஞ்சு வச்சிருங்க. இந்த நாள்ல என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்ணெய் நீங்க எடுக்கலாம். ஆனா வெண்ணெயை நெய்யா உருக்கிறத தவிர்க்கணும். அதே போல யாரிடம் இருந்தும் அன்னைக்கு கடன் வாங்காதீங்க. கடன் வாங்குனீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு கடன் ஏறிக்கிட்டே தான் போகும். அதே போல யாருக்கும் கடனாக பணமும் கொடுக்காதீங்க. அடுத்தது ஆடி 18 அன்னைக்கு கண்டிப்பா வாங்கக்கூடாத பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடையில இருந்து எள் வாங்காதீங்க. அதே போல கடையில இருந்து எந்த ஒரு இரும்பு ஜாமான்களையும் ஆடி 18 ஆடிப்பெருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த நாட்கள்ல வாங்காதீங்க. சனிக்கிழமை செய்யக்கூடாத செயல்கள்லயே இது வருது, ஆடிப்பெருக்குக்கு செய்யக்கூடாத செயல்லையே இது வருது. அதனால கண்டிப்பா இதை வாங்காதீங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய செயல்கள்ல ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
தாலி கயிறு மாத்திக்கிறீங்கல்ல புது கயிறு, அப்ப வந்து பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அதே போல அன்னதானம் உங்களால முடிஞ்சத ஏழை எளியவருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆடி பெருக்குல எப்படி மத்தது பெருகி வருதோ அதே போல உங்களுக்கு புண்ணியமும் பல மடங்கு பெருகி வரும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.